அனைவருக்கும் வணக்கம். சமீப காலங்கள்ல ஆன்மீகத்த நோக்கி வர்றவங்க அதிகமா இருக்காங்க. முக்கியமா இளைஞர்களும் வரணும் ஆன்மீகத்துக்கு அப்படிங்கிற மகான்களுக்கும் ஒரு ஆசை தான். விவேகானந்தர் கூட அதே தான் சொல்லியிருக்காரு. 200 இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள், நான் நாட்டை மாற்றி காட்டுகிறேன் அப்படி சொல்றாரு. அப்போ ஆன்மீகம் இன்றைய நாள்ல அனைவருக்கும் தேவை. அது ஆன்ம ஈகம். நம்மளோட ஆன்மாவுக்கு ஈவக்கூடிய ஒன்று. அதாவது ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. என்னத்த கொடுக்கலாம் ஆன்மாவுக்கு? எல்லாமே இருந்தாலும் எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மனநிலை இன்னைக்கு திருப்தி இல்லாத நிலை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. எவ்வளவு காசு இருந்தாலும், பணம் இருந்தாலும், புகழ் இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், ஏதாவது ஒரு சமயத்துல சலிப்பு தட்டக்கூடிய ஒரு நிலை வருது. அந்த சலிப்புகளை போக்கி அந்த ஆன்மாவுக்கு ஒரு சுகத்தை அளிப்பதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் இளைய பருவத்திலே எல்லாருக்கும் வரணும். வயசான காலத்துல அதோட பலன் ரொம்ப ரொம்ப குறைவு. இளமையிலே வரும்போது நம்ம ஒழுக்கமா இருக்கலாம், நம்ம அன்பா இருக்கலாம், மத்தவங்களுக்கு நல்லது செய்யலாம். நம்முடைய வாழ்க்கைய பொருளாதார ரீதியாவும் சரி, ஆன்மீக ரீதியாவும் சரி, இது வளர்த்துக்கிறதுக்கு இந்த இளைய பருவம் ஒரு நல்ல பருவம். அதாவது 5ல் விளையாது 50ல் விளையாதுன்னு சொல்ற மாரி, இந்த 5 வயதிலிருந்து சிறு வயதிலிருந்து குழந்தை பருவத்திலிருந்து ஆன்மீகத்தையும், நல்ல கருத்துக்களையும், ஒழுக்கத்தையும் குழந்தைகளுக்கு குடுத்துட்டு வரும்பொழுது, ஒரு நல்ல நிலையா இருக்கும். அப்போ இறைவன் அடைய நெறைய வழிகள் இருக்கு. முக்கியமா நம்மளோட தர்மத்துல சொல்லக்கூடிய நெறைய வழிகள்ல முக்கியமா 4 நிலை சொல்லுவாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உடம்பால பக்தி செஞ்சு, அங்க பிரதட்சணம் செய்யறது, இந்த மாதிரி சரீரத்தினால செஞ்சு ஒரு பக்தி செய்யறது சரியை. கிரியைன்னா முத்திரைகள் பிடிப்பது, கிரியேஷன் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கூட ஒரு வார்த்தை வரும். அது கிரியை அப்படின்ற மாதிரி. அது ஒரு விஷயத்த உருவாக்குறது. அது நம்ம ஆன்மீக சாதனங்கள் மூலமா கிரியேஷன் பண்ணி கிரியை பண்றது. அது கிரியை. யோகம்னா மனசும் ஆன்மாவும் மூச்சும் ஒத்து செய்யக்கூடிய ஒரு வகை. அந்த யோகத்தின் மூலமாவும் இறைவன் அடையலாம். யோகிகள்லாம் இந்த யோகத்தின் மூலமாவும் செய்யறாங்க. அப்புறம் ஞானம். எதுவுமே வேண்டாம், என்ன இந்த உலகத்துல இருக்கு, ஞானத்தினால அடையக்கூடிய வழி. இதுக்கு முக்கியமா ஞானத்தினால அடைந்த மகான்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனோம்னா நம்மளுடைய நாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அப்பர், இவங்கெல்லாம் பக்தி மார்க்கத்துல இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கம் அதுக்குள்ளேயே இருக்காங்க. முக்கியமா மாணிக்க வாசகர் ஞானத்தை நிறைய போதிக்கக்கூடிய ஞானத்தில் ஞானம்ன்ற உயர்ந்த நிலையை அடைந்தவர். அத்தகைய மகன் ஞானத்தை போதிக்கிற ஞானத்தின் வழியில் சென்றவர். இது மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. இதெல்லாம் இல்லாம நம்ம வேற எதனா ஒரு வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஜீவகாருண்யம் ஒரு வழி இருக்கு. அதை சொன்னவர் வள்ளல் பெருமான். அதை மேம்படுத்தி சொன்னாரு. அதனால தனிப்பெரும் கருணைன்னு சொல்லிட்டு வள்ளலார சொல்லுவோம். நம்ம அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கன்னு சொல்லும் போது தனிப்பெரும் கருணையாக கொண்டவர் வள்ளல் பெருமான். அவர் சொன்ன அந்த ஜீவகாருண்யம்ன்ற ஒரு வழி இருக்கு. ஜீவகாருண்யமாக இருந்தாலும் இறைவன் அடையலாம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். என்ன நாள்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 5. அதாவது இந்த நாள் என்ன, ஒரு மகான்களுக்கான ஒரு புனித நாள். எந்த மகான் கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான். திருவற்பிரகாச வள்ளல் பெருமான் சொல்ற வள்ளல் பெருமான். அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. பிறந்த நாள் சொல்றதை விட மகான்களுக்கு வருவிக்க உற்ற திருநாள்னு சொல்லுவாங்க வள்ளலாருக்கு. யார் வருவிக்க விட்டார்? இறைவனாகிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளல் பெருமானை வருவிக்க விட்டார். ஏன் வருவிக்க விட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த மனித இளைஞர்களையும் திருத்த வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார். வள்ளல் பெருமான் சொல்றார். ஏன் திருத்தணும்? ஆனா இறைவன் அடைய 4 வழி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுல சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படி சொல்லியிருப்பேன். 5ஆவதா ஒரு வழியும் இருக்கு. அதுதான் ஜீவகாருண்யம்னு சொல்லியிருப்பேன். ஜீவகாருண்யம்ன்ற ஒரு முக்கியமான வார்த்தையை அறிமுகப்படுத்தி அதை மக்கள்கிட்ட பரப்பினவர் தான் நம்ம வள்ளல் பெருமான். ஜீவகாருண்யம் செஞ்சாலும் இறைவனை அடையலாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஞானத்தை எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமா? ஈஸியா கொடுத்துடலாமா? வயிறு ரொம்ப இருந்தா தானே நம்ம ஞானத்தை கேட்க முடியும். ஞானமே பசியில இருக்கவங்களுக்கு எப்படி ஞானம் போய் சென்றடையும்? அப்படி யோசிச்சார் வள்ளல் பெருமான். ஒரு அவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு புரட்சி துறவி, ஒரு புரட்சியான துறவி. அவரு மக்களுக்கு சாப்பாடும் போட்டுட்டு ஞானத்தையும் சொல்லலாம். பசித்தவர்களுக்கு முதல்ல சாப்பாடை போடு, அதுக்கப்புறம் ஞானத்தை கொடு அப்படின்னு சொன்னவரு. அவரோட கொள்கைகளை நம்ம பின்பற்றி ஜீவகாருண்யம் செய்வோம். பசிக்கிற உயிர்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், அவர்களுக்கு அப்புறம் பிறகு ஞானத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்ன முக்கியமான கருத்தை இந்த நாள்ல சிந்திச்சு அதை நம்ம செயல்படுத்துவோம். நிறைய பேருக்கோட ஒரு புலம்பல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வேண்டது எதுவுமே நடக்கல, அப்புறம் ஏன் வேண்டணும், கடவுள் எதுக்கு கும்பிடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு 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 எண்ணம் இருக்கு. ஏன் வேண்டணும்? எதுக்காக வேண்டணும்? நம்மளோட வாழ்க்கையோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக வேண்டணும். ஆனா வேண்டுதல்கள் நிறைவேறவே இல்லையே, இதுக்கெல்லாம் தீர்வு இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அப்போ வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கான வழிகள் இருக்கு. யாருக்காக வேண்டுறோம், எப்படி வேண்டுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நமக்காக மட்டுமே வேண்டிக்காம பிறருக்காகவும் வேண்டினீங்கன்னா அந்த வேண்டுதல் இறைவன் சீக்கிரமா செஞ்சு கொடுப்பாரு. அது மட்டும் வேண்டும் பொழுது மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி வேண்டினீங்கன்னா அந்த வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும். சிற்றம்பலத்தில் உங்க மனசை வச்சு வேண்டுங்க, அந்த வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும். சிற்றம்பலம் என்றால் என்ன என்பது அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.